உங்கள் இண்டஸ்ட்ரியில் ரெகுலராக சப்ளை பண்ணுற வெண்டர்ஸ் டிலேவாக மெட்டீரியல் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்களா? ஸோ அப்போது அந்த டைமில் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அதே பர்சனுக்கு ஆர்டர் போடும்போது ஒரு வார்னிங் மெசேஜ் வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து செட்டிங்ஸ்ன்றதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ நான் இதை வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நியூவாக ஒரு வெண்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் ஒரு அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெகுலர் வெண்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டிலேவாக வந்து மெட்டீரியல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நான் டேக் வேணும்னா நம்ம வந்து டேகும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து இன்டர் நோட்ஸில் நான் வந்து இங்கே நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் அண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் டீட்டெயில்ஸ் வருதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டர் வந்து ஆல்ரெடி டிலேவாக தான் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு மறுபடியும் நான் வந்து வெண்டரில் ஒரு ஆர்டர் வந்து பிஓ வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டர் ஹேஸ் அ டெலிவரி டிலே, கெட் த பர்ச்சேஸ் மேனேஜர் அப்ரூவல். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பாப்அப் வரும்போது ஸோ இந்த பர்சன்ட்ட ஒன்ஸ் நம்ம வந்து மறுபடியும் கால் பண்ணி ஒரு அப்டேட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து டிலேவாக தான் மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு எமர்ஜென்சி பர்பஸ் உடனே கிடைக்குமா, இல்லை வந்து உங்களுக்கு டைம் எதுவும் எடுக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக ஒரு ஸ்டெப் எடுத்துக்க முடியும். ரெண்டாவது, இன்கேஸ் அவங்களுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு மேனேஜர் லெவலில் அப்ரூவல் வாங்குறதுக்கு, ஸோ அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது டிலேவாக நடக்கக்கூடிய விஷயங்கள், ஐ மீன் இப்போ ப்ரொடக்ஷனுக்கு எமர்ஜென்சின்னு சொல்லியிருப்பாங்க ப்ரொடக்ஷன் டீமில். நம்ம வந்து மறுபடியும் இதே பர்சனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு டிலேவாக தான் மெட்டீரியல் வரும். அப்போ ப்ரொடக்ஷன் வந்து லாஸ் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி லாஸஸ்லாம் நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து வேற ஒரு இது இந்த வெண்டர் வந்து இப்படித்தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா வேற ஒரு வெண்டருக்கு கொடுக்குறோம். ஸோ வேற ஒரு வெண்டருக்கு கொடுக்கும்போது நமக்கு அந்த பாப்அப் மெசேஜே வராது. ஓகேங்களா, அப்போ நம்ம வந்து அடுத்ததுக்கான பிஓ வந்து நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா ஆட் பண்ணிக்கிறேன் ப்ராடக்ட்டை. ஸோ 10 செட்டன் குவான்டிட்டி. ஸோ நான் வந்து சும்மா ப்ரைஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் ஆர்டர் பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம் மெட்டீரியலை, வேலிடேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லேட்டாக வரக்கூடிய டிலேஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓடோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று, ஓடோ சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கொடுங்க. நம்ம வந்து அதுக்கான வீடியோவை நம்ம வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து போடலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.